முத்ரா சீரீஸில் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இது வந்து லிங்க முத்திரை. எப்படி செய்யுது முதல்ல சொல்கிறேன். குவைட் ஈஸி தான். யூ ஹோல்ட் இட் லைக் திஸ். இந்த கட்டை விரல் தம் மட்டும் வெளியே இருக்கும். அவ்வளோதான். ஓகே, தெரியுதா? அவ்வளோதான். இதுதான் லிங்க முத்திரை. இந்த மாதிரி 10லேருந்து 15 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து எதுவும் செய்ய வேணாம். சும்மா கையில் இப்படி வச்சுட்டு உட்கார வேண்டியதான். அதுக்குன்னு டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை வேறு ஏதாவது மியூசிக் கேட்டுக்கிட்டோ இந்த மாதிரி உட்கார முடியாது. யூ ஹேவ் டு பி இன் அ ப்ராப்பர் நல்ல ஒரு குவைட்டான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கலாம். கீழே உட்காரணும் அவசியம் இல்லை. நாக்காலில் கூட உட்காரலாம். பூஜை அறையில் உட்காரலாம். அண்ட் யூ கேன் இமேஜின். நீங்கள் சும்மாவே இப்படி வைங்களேன். சும்மாவே இப்படி வைங்களேன். உங்களுக்கு பாருங்கள், யூ ஃபீல் சம்திங் சேஞ்சிங். சும்மா அப்படி வைங்க. இப்போயே நீங்கள் இப்படி செய்யலாம். 10-15 நிமிஷம் அவசியம் இல்லை. பட் 10-15 நிமிஷம் ஒரு நாள் நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு செஞ்சீங்கன்னா இம்யூனிட்டி உங்களோட உடலில், அதாவது எதிர்ப்பு, அதாவது நோய் எதிர்ப்பு, நோய் தடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். உங்களுக்கு ஏற்கனவே நோய் இருந்துச்சு, அஃப்கோர்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து நான் மருத்துவர் கிடையாது. இது மருத்துவ சம்மந்தப்பட்ட ஆலோசனையும் கிடையாது. திஸ் இஸ் நாட் மெடிக்கல் அட்வைஸ். நோ, ஐ எம் அ டாக்டர் கிடையாது. இது வந்து சில வேதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழியாக, யோகாவோட முத்திரை வழியாக ஆராய்ச்சியில் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட இம்யூனிட்டியை வந்து உங்களுக்கு அது ஏற்றி வச்சிடும். ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களுக்கு சீக்கு இருந்துச்சுனாலும் விறுவிறுன்னு அதை ஃபைட் பண்ணி கிளியர் பண்ணி விட்டுரும். இல்லை சீக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த வைட்டமின்ஸு அது இருக்குது, அதோட சிஸ்டம் இருக்கிற அந்த சக்திங்க எல்லாமே உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக வச்சுருக்கும். ஸோ இட்ஸ் குவைட் ஈஸி. மறுபடியும் சொல்கிறேன், கை இப்படி வச்சு இந்த கட்டை விரல் மட்டும் இந்த மாதிரி 10லேருந்து 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு செய்யுங்க. முதல்ல செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். வணக்கம்.